வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஐயப்பன் பேசுகிறேன். காந்திமதி டிஎன்பிஎஸ்சி அகாடமியிலேருந்து. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கும் ஆப்டிடியூட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் சேர்த்து 60 டெஸ்ட்டு வைக்க போகிறோம். அந்த 60 டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு ₹5 டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ₹300 நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு கான்டாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? நீங்கள் அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ்லாம் வந்தது. இப்போ இந்த வீடியோவுக்கு அடியில் பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்களாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணுங்கள். இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிந்த படிக்க விருப்பமுள்ள மாணவர்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். மிக குறைவான, இது ஒரு கட்டணம்னே சொல்ல முடியாது, இந்த மிக குறைவான கட்டணத்தில் மிக தரமான டெஸ்ட்டு வந்து நம்ம வைக்க போகிறோம். எனவே அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவுக்கான லிங்கையும் நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். அதையும் வந்து பாருங்கள். ஏன் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ கடந்த குரூப் 4ஆக இருக்கட்டும் இல்லை குரூப் 2ஆக இருக்கட்டும், அதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் செஞ்ச மாணவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் 94 கொஷினுக்கு மேலேயும், மேக்ஸில் பார்த்திங்கன்னா 23 கேள்விகளுக்கு மேலேயும் பார்த்திங்க அப்படின்னா அடிச்சிருக்காங்க. அவங்க மட்டும்தான் பார்த்திங்கன்னா போஸ்டிங் போடக்கூடிய அந்த கண்டிஷனில் இருக்காங்க. அப்போ அது மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மார்க் எடுக்கணும். தமிழில் ஃபுல் மார்க் எடுக்கணும். மேக்ஸில் ஆப்டிடியூட் ஃபுல் மார்க் எடுக்க வைக்கிறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா விஷன் 2023ன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராமில் தான் நம்ம கான்டாக்ட் பண்ண போகிறோம். நம்ம டெலிகிராமுடைய லிங்கை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணுற விருப்பம் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து சொல்லுங்கள். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 60 டெஸ்ட்டு. அந்த 60 டெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்க மேக்ஸும் தமிழ் வந்து எடுப்போம். அதில் 2 சைக்கிள் முறையில் 2 டைப்பில். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 10வது வரையும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா புது புக்கு ஃபுல்லாக வந்து டெஸ்ட் வச்சு முடிச்சுடுவோம். அது கூட வந்து மேக்ஸும் வந்து நம்ம நடத்தி முடிச்சுடுவோம். அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் நான் பிடிஎஃபாக கொடுத்துறேன். அந்த பிடிஎஃப்பை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 30 டெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் ஓரியண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கு ப்ளஸ் இன்னொரு முக்கியமான புக்கு நம்ம அதர் ஆத்தர் எழுதிய புக்கை சொல்லுவோம். அது நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து சிலபஸ் வைஸில் ஓல்டு புக்கு நியூ புக்கும் ஆட் ஆகிடும். அப்போ டோட்டலாக அந்த 60 டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழில் வரக்கூடிய அந்த 100 கேள்விகளுக்கு மிக சரியான பதிலையும், ஆப்டிடியூட்டில் அதாவது கணிதத்தில் மேக்ஸில் வரக்கூடிய 25 கேள்விகளுக்கு நீங்கள் மிக சரியான பதிலையும் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு வந்து மிக சிறந்த பயிற்சியாக உங்களுக்கு வந்து அமையும். சரிங்களா? இப்போ இதை வந்து யாரெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து மாணவர்களுக்கும் இந்த டெஸ்ட்டு வந்து பயன்படும். அதாவது புதுசாக நீங்கள் வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க, புதுசாக தான் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க, அல்லது நான் வீட்டிலேயே படிக்கிறேன், நான் ஒரு இல்லத்தரசியாக இருக்கேன் ஆனால் வீட்டிலே படிக்கிறேன் அப்படின்றவங்க வந்து இதை பயன்படுத்திக்கலாம். மேலும் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு கோச்சிங் சென்டர் போகக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் அவங்களுமே இந்த டெஸ்ட்டை எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் மார்க் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். சரிங்களா? இது வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். சரி, ஓகே. இது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணக்கூடியது வந்து ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா தமிழும் ஆப்டிடியூடும். சரிங்களா? நம்ம இந்த ஜிகே அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை நடத்துவோம். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா நண்பர்களே? இப்போ இன்றைக்கி நான் என்ன யூடியூப்பில் உங்களுக்கு நடத்த போகிறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் பாராளுமன்றம் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதாவது பாராளுமன்றம். இந்த பாராளுமன்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் 2 அவை இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேலவை, இன்னொன்று வந்து கீழவை. அது வந்து லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை. அந்த மாநிலங்களவை தான் வந்து ராஜ்யசபா. அதுக்கான ஷரத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 80. அதை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களின் பிரதிநிதிகளை கொண்ட ஒரு அமைப்பு. மாநிலங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மாநிலமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மொத்த மாநிலம் ப்ளஸ் யூனியன் பிரதேசம் இருக்குங்க இல்லையா, அவங்களுடைய உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மறைமுக பிரதிநிதித்துவ அமைப்பாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேங்களா? இப்போ மாநிலங்களவை பார்த்திங்க அப்படின்னா எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க? மேக்சிமம் அதிகபட்ச உறுப்பினர்கள் மாநிலங்களில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 250 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து போக மாட்டாங்க. 250 இந்திய பாராளுமன்றத்தில் மாநிலங்களவையில் 250 உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருப்பாங்க. 250க்கு மேலே போக முடியாது. சில டைமில் 250 கம்மியாக வேணால் இருக்கலாம்.
சரிங்களா? அப்படி இருக்கும்போது தான் தற்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 245 உறுப்பினர்கள் இருக்காங்க. சரிங்களா? ஓகே. அந்த மேக்ஸிமம் 250 உறுப்பினர் இருப்பாங்க சொன்னேன் இல்லைங்களா? அந்த 250 பேரில் 238 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மாநிலங்களில் இருந்தும், யூனியன் பிரதேசங்களில் இருந்தும் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மீதி உள்ள 12 பேர் பார்த்தீங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார்கள். சரிங்களா? மாநிலங்களவையில் மேக்ஸிமம் 250 பேர் இருக்கலாம். அந்த மேக்ஸிமம் 250 பேர் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் 238 பேர் பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களவை 238 பேர் பார்த்தீங்கன்னா மாநிலங்களில் இருந்தும் ப்ளஸ் யூனியன் பிரதேசத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்போ மீதி 250 238 போச்சுன்னா 12 பேர். அந்த 12 பேர் குடியரசுத் தலைவரால் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்படுவார்கள். அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து சச்சின் டெண்டுல்கர் கூட பார்த்திங்கன்னா நியமன உறுப்பினர் இருந்தார். சரி, ஓகே. இப்போ தற்பொழுது நம்மளுடைய இந்திய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 245 உறுப்பினர்கள் தற்பொழுது இருக்காங்க. அவங்களில் நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்டவர்கள் 12 பேர், மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் 229 பேர். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்களிலிருந்து வந்தவங்க பார்த்திங்கன்னா 4 பேர். டோட்டலாக வந்து தற்பொழுது கொஷின் கேட்பாங்க, தற்பொழுது மாநிலங்களவையில் உள்ள உறுப்பினர்கள் எண்ணிக்கை அப்படின்னா நீங்கள் 250 போட்டுறக்கூடாது. ஏன்னா மேக்ஸிமம் 250 பேர், தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா 245 பேர். சரிங்களா? ஓகே. இப்போ இதுக்கான தேர்தல் வந்து எப்படி நடக்கும்? மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா, மாநிலங்களவை உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா மாநில சட்டப்பேரவையில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் ஒற்றை வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதாவது இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் எம்எல்ஏக்கு இருக்காங்க இல்லைங்களா? எம்எல்ஏ நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களவையினுடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து இப்போ ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் இருப்பாங்க, அல்லது மாநில சட்டமன்றத்தில் இருப்பாங்க. அவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் தான். இந்த மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள். அதாவது ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் அப்படின்னுங்க 6 ஆண்டுகள். ஓகேங்களா? அவங்களுடைய பார்த்திங்கன்னா பதவிக்காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 ஆண்டுகள். அடுத்தது இவங்களுடைய தகுதிகள் அப்படி என்ன? அதாவது ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னா அவங்களுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னா, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 1. அடுத்தது மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு 30 வயது நிறைந்தவராக இருக்க வேண்டும். அதாவது ஓட்டு போடுறதுக்கு 18 வயசு, பட்டு மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னா 30 வயசு வந்து நிறைவடைந்து இருக்க வேண்டும். அடுத்தது மத்திய அரசிலோ மாநில அரசிலோ ஊதியம் பெறும் எந்த ஒரு பதவியிலும் இருக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கேன், ஒரு கலெக்டராக இருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு கலெக்டராக இருக்கேன். அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கானா? இல்லை. ஏன்னா தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் எந்த விதமான ஊதியம் பெறும் மத்திய அரசில் ஊதியம் பெறும் பதவியில் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கக்கூடாது. அடுத்தது குற்ற வழக்கில் 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்று இருக்கக்கூடாது. ஏதோ எனி குற்ற வழக்கில் 2 ஆண்டுகளுக்கு மேல் பார்த்திங்க அப்படின்னா தண்டனை வந்து பெற்று இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அது ஓகே. இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தகுதிகள் என்ன அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் சரி, ஓகே, இப்போ மாநிலத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னும் போது பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாநிலத்துக்கும் இப்போ 250 பேர்னு சொல்லியாச்சு. அதில் 12 பேர் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ 238 பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாநிலத்துக்கும் அதை வந்து சரியாக டிவைட் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எவ்வளோ இருக்காங்களோ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வேல்யூ வந்து மாறும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அளவு வந்து மாறும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதிகள் பார்த்தாச்சு.
ஓகே. அடுத்தது வந்து மக்களவை. இந்த மக்களவை தான் வந்து பார்த்திங்கன்னா லோக்சபான்னு சொல்லுவாங்க. இதனுடைய சரத்து பார்த்திங்கன்னா 81. மாநிலங்களவையுடைய சரத்து வந்து 80, மக்களினுடைய சரத்து வந்து 81. சரிங்களா? மாநிலங்களவை வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் விகிதாச்சார ஒற்றை வாக்கு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இது மக்களவை பார்த்திங்கன்னா லோக்சபான்னு சொல்லுவாங்க. இது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதாவது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா மொத்தம் 39 மக்களவை தொகுதிகள் இருக்குது. ப்ளஸ் பாண்டிச்சேரி ஒன்று சேர்த்திங்கன்னா மொத்தம் டோட்டலாக 40, 39 + 1. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா 39 இருக்குது. இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இவங்க யாரெல்லாம் வாக்களிக்க உங்களுக்கு தெரியும். 18 வயது நிரம்பிய இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் வாக்களிக்குவார்கள். இவங்க இந்த மக்களவை தேர்தலை வச்சு தான் யார் பிரதமர் அப்படின்றத முடிவு செய்யக்கூடிய ஒரு தேர்தல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல். அடுத்தது உறுப்பினர்கள் 20க்கு மிகாமல் மக்களவையில் இருக்க வேண்டும். ஓகே. மக்களவையில் அதிகபட்சமாக இப்போ மாநிலங்களவையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 250 உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதை விட கம்மியாக இருக்கலாமே தவிர அதிகமாக இருக்கக்கூடாது. அது மாதிரி மக்களவையில் அதிகபட்சமாக 552 உறுப்பினர்கள் இருக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 552 552 உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதை விட கம்மியாக வேணால் இருக்கலாமே தவிர அதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் 545 உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. தற்பொழுது 545 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வந்து 530 பேர், 13 பேர் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டவர்கள், 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசத்துலேருந்து வந்தவங்க. டோட்டலாக வந்து 545 பேர் இருக்காங்க. அதிகபட்சமாக இருப்பது 552 பேர் வரை இருக்கலாம். சரிங்களா? இவங்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மாநிலங்களுடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள். மக்களவையினுடைய பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். ஓகேங்களா? அடுத்தது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு தகுதிகள் ஷரத்து 84. இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு 25 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். அதே மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு 30 வயது, மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு 20 வயது இருக்க வேண்டும். அடுத்த கண்டிஷன் சேம் தான். மத்திய அரசிலோ மாநில அரசிலோ ஊதியம் பெறும் எந்த ஒரு பதவியிலும் இருக்கக்கூடாது. குற்ற வழக்கில் 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்று இருக்கக்கூடாது. அப்போ மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கும் மக்களவை உறுப்பினர் ஆவதற்கும் தகுதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று மட்டும் வேறுபடும். என்ன அப்படின்னா வயது மட்டும் வேறுபடும். மாநிலங்களவை உறுப்பினர் 5, மற்ற தகுதிகள் எல்லாமே சேம். இன்னும் ஒன்று வந்து மாறும். என்னென்னா பதவி காலம் என்பது மாறும். மாநிலங்களவையுடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள், மக்களவையினுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட்டு முக்கியமானதில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மக்களவை உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் எப்படிலாம் வந்து தகுதி நீக்கம் செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மக்களவை உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஷரத்து 102 வந்து சொல்லுது. சட்டப்பிரிவு ஷரத்து வந்து 102 சொல்லுது. மக்களவை உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 வழிகளில் தகுதி நீக்கம் செய்யலாம். சரிங்களா? இது கொஷின் கேட்பாங்க. ஒரு நார்மலாக நம்ம மிக கடுமையாக படிச்சுட்டு போவோம். அவன் சிம்பிளாக கேட்பான். என்னென்னா மக்களவை உறுப்பினர்களை எத்தனை வழிமுறைகளில் தகுதி நீக்கம் செய்யலாம் அப்படின்னா 2 வழிமுறையில். அல்லது மக்களவை உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் பற்றி சொல்லக்கூடிய ஷரத்து என்ன அப்படின்னா 102வது ஷரத்து சொல்லுது. 2 வகைகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பதவி நீக்கம் செய்யலாம். ஒன்று, 1951ஆம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி கீழ்கண்ட தகுதியின்மை 5 ஆண்டுகளுக்கு செயலில் இருக்கும். தேர்தலின் போது தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டு தண்டிக்கப்பட்டு இருத்தல், 2 ஆண்டிற்கு மேல் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுதல், தேர்தல் செலவு கணக்குகளை உரிய காலத்தில் கட்டாமல் இருத்தல், ஊதிய பதவி கொண்டிருத்தல். ஓகேங்களா? அதாவது என்னன்னா சிம்பிளா ஓகே. அடுத்தது கட்சித்தாவல் 1985இல் 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வாயிலாக கொண்டு வரப்பட்டது. இது கட்சித்தாவல் காரணமாக பதவி தகுதி நீக்கம் செய்யப்படுகிறது. கட்சித்தாவல் காரணமாக பதவி நீக்கம் செய்யும் தகுதி யாருக்கு உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகருக்கு மட்டுமே உண்டு. சரிங்களா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி இன்னும் நிறையா இருக்குது. இந்த நாடாளுமன்றம், இந்த பாராளுமன்றம் அப்படின்ற தலைப்பு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இதில் நம்ம இன்றைக்கி 2 ஹெட்லைன் வந்து பார்த்துருக்கோம். ஒன்று இப்போ ஏன்னா பாராளுமன்றத்தில் 2 அவைகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநிலங்களவை அல்லது ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க, ஷரத்து 80. மற்றொன்று பார்த்திங்கன்னா மக்களவை அல்லது லோக்சபா, ஷரத்து 81. இதை 2 விதமாக நம்ம வந்து 2 தலைப்பு வந்து பார்த்தோம். ஓகேங்களா? இன்றைய வீடியோவில் நம்ம இதையே முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வரக்கூடிய வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சி வந்து நம்ம பார்க்கும். சரிங்களா? ஓகே மாணவர்களே, இப்போ மறுபடியும் சொல்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராமில் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் உங்களை ஃபுல் மதிப்பெண்கள், தமிழில் 100க்கு 100 கொஷினையும், மேக்ஸில் 25க்கு 25 கொஷின் எடுப்பதற்காக 60 டெஸ்ட்டு இருக்கக்கூடிய மிக தரமான டெஸ்ட்டை நம்ம வந்து வச்சுருக்கோம். எனவே இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் வீணடிக்காதீங்க. போயிட்டு பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் 50,000 கட்டி தான் படித்து பாஸ் ஆகணும்னு கிடையாது. நீங்கள் இந்த 300 ரூபாய்க்கு மிக ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா காலத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அதேமாதிரி எதையுமே அலட்சியப்படுத்தாதீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள். ஒரே ஒரு விஷயந்தான், அதாவது தமிழுக்கு நாங்கள் டெஸ்ட் வைக்கிறோம், மேக்ஸுக்கு டெஸ்ட் வைக்கிறோம். மற்ற இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது இந்திய அரசியலமைப்பு, புவியியல், பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, மற்ற வரக்கூடிய சயின்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப்பில் நடத்துகிறேன். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ நீங்கள் 2 விஷயம் செய்யக்கூடியது, நம்மளுடைய யூடியூப் சேனல், அந்த சேனலில் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டெலிகிராம் லிங்கில் இணைஞ்சு நீங்கள் மேக்ஸ்லேயும் தமிழ்லையும் ஃபுல் மார்க் எடுத்து அடுத்த அரசு அதிகாரியாக ஆவதற்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து நீங்கள் எடுத்து வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எனவே உடனடியாக நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இணைஞ்சு அந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து பாருங்கள். டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய 12/6, அதாவது ஜூன் 12ஆம் தேதியிலேருந்து வந்து ஆரம்பிக்கிறோம். அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வீடியோவில் வரும். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ, பாய். என்ன